இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழ் சினிமாவில் ஒரு இனிய வாய்ப்புகள் கிடைப்பதெல்லாம் போய் துயர வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய நிலை தான் இன்று நிலவுகிறது. அதாவது உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர் அப்படின்னு ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் ஒரு போர்டில் வந்துடுறீங்க. அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மாத சம்பளம் டைரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது அந்த நிறுவனம் கொடுத்துருது. ஆனால் இந்த கதை விவாதம், ஸ்கிரிப்ட் சைடு, இதுக்காக ரைட்டர்ஸ் தேவை அப்படி சொல்லிட்டு நம்மள மாதிரியான ஆட்கள் வேலைக்கு போகும்போது நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நிறைய. என்னென்னா, ஒரு மாதத்தில் சில நேரத்தில் 5 நாள் இருக்கும், ஒரு மாதத்தில் 20 நாள் இருக்கும், ஒரு மாதத்தில் 2 நாள் இருக்கும், ஒரு மாதத்தில் 30 நாளும் இருக்கும். எங்களுடைய வாழ்வியல் அப்படி. இதில் 20 நாள் 25 நாள் போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 25 நாள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த 2 நாள் 3 நாள் 5 நாள் இப்படியெல்லாம் உதிரி நாட்களில் டிஸ்கஷன் போகும்போது எங்களுடைய வருமானம், சம்பளம் இவைகள் வரவே வராது. ஏன்னா அது கணக்கில் அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கிற தயாரிப்பு நிர்வாகிகள் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக இணை இயக்குனருக்கு கொடுக்குற மரியாதையும் உதவி இயக்குனர்களை பார்க்கக்கூடிய பார்வையும் வேறு. இந்த கரை டிஸ்கஷனில் இருக்கிற வர எங்களை போன்றவர்களை பார்க்குற பார்வை வேறு. இருக்கிறாங்க, இவங்களாம் வராங்க, ஏதோ கொள்ளடித்து வராங்க போல், டைரக்டரோட ஃப்ரெண்டுன்ற பேரில் ஏதோ மீட்ரு போடுறாங்க. இப்படியான ஒரு அருவருப்பான பார்வையில் தான் நாங்கள்லாம் பார்க்கப்படுறோம். அவர்களுக்கு எங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அந்த படத்தில் ரைட்டருங்கிறவன் திரைக்கதையில் எவ்வளோ உழைக்கிறான், அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதில்லை. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இணை இயக்குனர் ஸ்பாட்டில் வேலை செய்கிறான், பேடெல்லாம் பிடிச்சி அசினேட்டர் ஓடி ஆடி உழைக்கிறான், அவன் ஒர்த்து. இந்த கதை விவாத குழுவில் வேலை வர்றவங்க எல்லாம் அன்வான்ட் பீப்புள்ஸ், ஏதோ சோறு கண்ட இடம் சொர்க்கலோகன்ற மாதிரி சோறு திங்கிறதுக்காக வக்கில்லாமல் வர்றதான் அவங்க நினைச்சிக்கிறாங்க. நாங்களாம் பாதிக்கப்படும். ஆனால் வேறு வழி கிடையாது. ஒரு படம் இயக்கி இருக்கும்போது மீண்டும் இணை இயக்குனர் வேலை கிடைக்காத போது இந்த மாதிரி கதை விவாதம் அந்த மாதிரி போய் தான் வாழ வேண்டிய சூழல். நான் இன்றைய காலை செய்தியாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு வயதை தாண்டினதுக்கப்புறம் 61 62 தாண்டினதுக்கப்புறம் ஒரு படம் எல்லாம் இயக்கி முடித்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு கும்பிடு போட்டு, சினிமாவில் ஜெயிக்கக்கூடிய சூழல் இல்லாதப்போ கும்பிடு போட்டு வேறு உலகம் வாழணும். அவங்கெல்லாம் அதுதான் தீர்வு. அதை விட்டு இந்த மாதிரி கதை விவாதம் இதுக்கெல்லாம் போய் அசிங்கப்படக்கூடாது என்பது இந்த